So, my first question is can you please introduce about yourself, sir? Yeah, sure. Actually, yeah, myself Vijay. I have completed BE in Electronics and Instrumentation Engineering in Sri Ramakrishna Engineering College, and after my graduation, I joined DXC Technology through college placements, and I have around 6+ years of experience in IT industry. My second company is TCS, and after TCS, I moved to Wipro, and I'm currently working in this Wipro organization. Yeah, that's all about me. Sir, how was your placement journey, sir? So actually, it took almost 1 month, and it started around when I was doing second year. It started from there, and we have a placement cell, and we have to report there, and we have to start our. Guys, give me a 2 minutes. I have a call now. I will join after that call. Yeah. Okay, sir. என் டைமில் வந்து ஒரு டெஸ்ட் நடக்கும். அதில் வந்து ஆப்டிடியூடு, அதில் ஃபுல்லாக மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் லாஜிக்கல் திங்கிங், அப்புறம் இங்கிலீஷ், இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து ஹெச்ஆர் டிஸ்கஷன் இருக்கும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி ரொம்ப அது நீங்கள் லாஜிக்கல் திங்கிங் ஆப்டிடியூட் அதெல்லாம் ரொம்ப நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அது கிளியராக எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு அவங்க கைட் பண்ணிடுவாங்க. உங்களோட நீங்கள் மேக்ஸிமம் அந்த ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே 80% நீங்கள் பிளேஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில். அப்புறம் வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் டிஸ்கஷனில் வந்து உங்களோட பேசிஸ் கேட்பாங்க. உங்களோட கரண்ட் நீங்கள் இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டோ, இப்போ நீங்களாம் ஐடிஸ் இருப்பீங்க, இசிஇயில் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கீங்கன்னா அதில் சும்மா பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சம் பீப்புள் வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், அதாவது பேசிக்ஸ் ஆஃப் ஊப்ஸ், பைத்தான், அந்த மாதிரி எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ப்ளேஸ் ஆயிருவீங்க. அது ஒன்றும் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில், அதாவது காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் கேம்பஸில் நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான வே. நீங்கள் வெளியே போயிட்டு ப்ளேஸ் ஆகலாம், பட் அதுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி கம்ப்ளீட்ஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கம்பெனி உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. யா, தட்ஸ் இட். சார், இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து இசி டிபார்ட்மெண்ட் சார். ஸோ கோர் கோரு ஆர் ஐடி அந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் சஜஷன் சார்? என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ரியலி பேஷனேட் அபவுட் யுவர் கோர் கம்பெனிஸ், யூ ஆர் குட் டு கோ வித் தட். இல்லை நாங்கள் வந்து எனக்கு வந்து ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐ மீன் கோரில் எனக்கு அவ்வளோக்கா நாலேஜ் இல்லை அப்படிங்கிறத போது நீங்கள் ஐடி ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் கோர் கம்பெனிஸில். ஏன்னா கம்பெனிஸ் கம்மி, அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ், அதுவும் ஹையர் பண்ணுற ஸ்ட்ரென்த்தும் கம்மி. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஐடி சைடு போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா கம்பெனிஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சென்னை வந்தீங்கனாலும் சரி, கோயம்புத்தூரில் சரி, இப்போ நான் இங்கே இருந்த டைமை விட இப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ஐடி சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்.
கோர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியல் டைமில் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட எஃபோர்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக போடணும். ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகம். ஏன்னா கோர் கம்பெனிஸ் வந்தாங்கன்னா மேக்ஸிமம் 5 to 10 பீப்புள்ஸ் எடுக்கிறதே பெரிய அதிசயமாக இருக்கும் கோர் கம்பெனிஸில். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், உங்களோட கோர் சப்ஜெக்டில் உங்களோட ஸ்கில்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இல்லை எனக்கு வந்து கோர் கம்பெனிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர் கம்பெனிஸ் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஜாப் தான் இம்பார்ட்டண்ட்டு, எனக்கு ஐடி கம்பெனிஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடி கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். கம்பேர் டு கோர் கம்பெனிஸ், ஐடியில் நீங்கள் ஜாப் வாங்குறது ஈஸி என்னோட ஒப்பீனியனில். அதாவது இது ஐடி கம்பெனி யாருக்கு செட் ஆகும்னா, எனக்கு வந்து வேலைக்கு போகணும், எனக்கு வந்து இந்த கோரில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி இருக்கிறவங்க வந்து ஐடி கம்பெனிஸ் போகலாம். அதனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். நீங்கள் ஐடி கம்பெனிஸில் போனீங்கன்னா ரிப்பீட்டட் ஒர்க்ஸ் இருக்காது. உங்கள் ஐடிக்குள்ளேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதே நீங்கள் கோர் கம்பெனிஸ் போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு எஃபோர்ட் போடணும். அது உங்களுக்கு இன்டர்வியூவோட ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும். உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். உங்களோட நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு கோர் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் ஐடியில் போகிறது பெஸ்ட். ஏன்னா ஐடியில் உங்களுக்கு இனிஷியலாகவே உங்களுக்கு நல்ல சேலரி இருக்கும். உங்களுக்கு அதில் பூம் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த பார்த்து போயிடலாம். ஆனால் கோர் கம்பெனிஸ் அப்படி கிடையாது, இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் நெக்ஸ்ட் இயர்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் மேபி அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் தானே எல்லாருமே? ஆமாம் சார். ஃபஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இருக்காது, உங்களுக்கு போக போக அந்த ஐடியாஸ் வரும். உங்களோட ஸ்டாஃப்ஸே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மேபி உங்கள் பிளேஸ்மெண்ட் செல் இருக்குல்ல உங்கள் காலேஜுக்கு, மேபி அவங்களே உங்களுக்கு ஃபிகர் அவுட் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம். சார் இப்போ ஐடிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அப்புறம் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணும். அப்படி ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸில் C++ இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து எது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். இப்போ நீங்கள் பைத்தான் எடுத்தாலும் சரி, C#, ஜாவா, ஆக்சுவலாக நீங்கள் C++லாம் ரொம்ப ரேர் தான் இப்போது, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஓல்ட் டெக்னாலஜிஸு. பட் அதெல்லாம் பேசிக்ஸ் தான். நீங்கள் C படித்தா C++ படிக்கலாம், C# இருக்குது, ஜாவா இருக்குது, எல்லா கான்செப்ட் சேம். ஆனால் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ஜாவா, C#, பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் பேசிக் வந்து ஊப்ஸ் தான். நீங்கள் ஃப்ரெஷராக வரும்போது ஊப்ஸில் நீங்கள் வந்து காலேஜ் மூலமாக ப்ளேஸ் ஆகுறீங்க அப்படிங்கும்போது ஊப்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லுவாங்க, அதில் அந்த கான்செப்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். அப்படி இல்லை, சப்போஸ் நான் வந்து பிளேஸ்மெண்ட்டில் வந்து காலேஜ் கேம்பஸில் என்னால் வந்து ஜாப் வாங்க முடியல அப்படின்னா, ஐடியில் தான் நீங்கள் போக இஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸில் இதுலேயும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வெளியே சர்டிஃபிகேஷன் ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிஃபிகேஷன், இப்போ உங்களுக்கு வந்து ஜாவா தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா ஜாவா பண்ணலாம், இல்லை பைத்தான் பண்ணலாம். அது வந்து உங்களோட பாத், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், எது அந்த கரண்ட் மார்க்கெட்டில். நீங்கள் இன்னும் 4 years ஆயிரும் நீங்கள் எல்லாம் இந்த ஜாப் முடிச்சுப்போம், அந்த டைமில் எது ட்ரெண்டாக இருக்குது, இல்லை எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அதை சூஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடித்து ஜாப் வாங்குற மாதிரி இருக்கும். என்னோட சஜஷன் என்னன்னா, ஊப்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க, அதுதான் பேஸ். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், C#, ஜாவா, பைத்தான் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் தான். இதுதான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் இது படிச்சுட்டிங்கனாலே நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ ஐடியில் வந்துட்டு நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஊப்ஸ் படிச்சுட்டிங்கன்னா உங்களோட கரியர் பார்த்து பொறுத்து, நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து சும்மா நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுவீங்க. உங்களை யாரும் வந்து டெவலப்பிங்கில் உள்ள விட மாட்டாங்க. ஸோ உங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணி தான் அவங்களே உங்களுக்கு ஒர்க்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் கேம்பஸில் போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் ஊப்ஸ் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதுமானது.
சார் நம்ம பிளேஸ்மெண்ட்ல வந்து ஒரு முக்கியமான லெவல்னு சொல்லி குரூப் டிஸ்கஷன் பிடி சொல்றாங்கல்ல சார், எஸ் எஸ். அதுக்கு வந்து நம்ம எப்படி சார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது? இப்போ வந்து அது வந்து ஒரு கான்செப்ட் சடனா குடுக்குறாங்க. அது வந்து நம்ம உடனே பேசணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? ஓகே. ஆக்சுவலா வந்து குரூப் டிஸ்கஷன் எதுக்கு போவாங்கன்னா, இப்போ நீங்க நான் சொன்னா பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்டிட்யூட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு. அந்த ரவுண்ட்லயே அவங்க நெறைய பேர் எடுத்துட்டாங்க. அவங்களோட ரெக்யர்மென்ட் வந்து 300 தான் இருக்கு. ஆனா நீங்க வந்து 500 பீப்பிள்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டைம்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற 200 பீப்பிள அவங்க ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிஜெக்ட் பண்றதுல வந்து நெறைய இது இருக்கு. ரிஜெக்ஷன் பேனல்னு ஒண்ணு இருக்கும். அதுல அனுப்புவாங்க. குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதுல அனுப்புவாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷனா நீங்க ஒண்ணும் பயந்துக்க தேவையில்ல. உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த பாயிண்ட்ல சப்போஸ் ஏதாவது டாபிக் குடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு அந்த டாபிக் பத்தி என்ன தெரியும்? நீங்க டெக்னிக்கலா சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க அத பத்தி பேசுறீங்களா? உங்களுக்கு வந்து நீங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்குறீங்களா? இல்ல ஓனர்ஷிப் எடுக்குறீங்களா? உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு? நீங்க எப்படி அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றீங்க? ஸ்மார்ட் திங்கிங் எப்படி பண்றீங்க? அந்த ஸ்பான்டேனியஸா எப்படி திங்க் பண்றீங்க? அத தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ரெக்யர்மென்ட் வந்து 500 இல்ல 300 பேர் தான். ஸோ அந்த 200 பேர அவங்க ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ அந்த 300 பேர மட்டும் எடுக்கோங்கிற பட்சத்துல ஒரு 10 குரூப்பா பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு டிஸ்கஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன்ல வந்து நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க? அதாவது நீங்க வந்து அது நீங்க அந்த விஷயம் தெரியாட்டிக்கு கூட மத்தவங்க சொல்ற பாயிண்ட்ஸ வச்சு இப்ப யாராவது நீங்க ஃபர்ஸ்ட்டே நீங்க பேசணும்னு அவசியம் இல்ல. நீங்க செகண்டா பேசினாலும் சரி, லாஸ்ட்டா பேசினாலும் சரி. மத்தவங்க பேசுறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுலேருந்து நீங்க பாயிண்ட் சொல்லலாம். இல்ல அத நீங்க சம்மரைஸ் கூட பண்ணலாம். இந்த மாரி கூட நீங்க பண்ணீங்கன்னா கூட ஈஸியா அத கிளியர் பண்ணலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. Sir, when you are a fresher, what are the challenges you faced and how do you overcome it? So, how do you overcome from your comfort zone, sir? ஆக்சுவலி நீங்க வந்து இனிஷியலா நீங்க ஃப்ரெஷரா கரியர ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்களுக்கு மேண்டேட்டரி கோர்ஸ், அப்புறம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இந்த மாரி தான் போகும். ட்ரெய்னிங் செஷன்ஸ் இந்த மாரி தான் போகும். லைக் காலேஜ் மாரி தான் இருக்கும். இஃப் இட் இஸ் பெரிய கம்பெனி நீங்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாரி கம்பெனிஸ் நீங்க பிளேஸ் ஆகுறீங்கன்னா, இனிஷியல் டைம்ல உங்களுக்கு காலேஜ் மாரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்களுக்கு உடனே உங்கள ப்ராஜெக்ட்ல யாரும் போட மாட்டாங்க. இனிஷியல்ல வந்து ட்ரெய்னிங்ஸ் இருக்கும். ஏன்னா உங்கள வந்து ஃப்ரெஷரா ஹையர் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் பேசிக் தான் தெரியும். இல்ல வேற டிபார்ட்மெண்ட்ல வந்திருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே ஐடி பேக்ரவுண்ட் வரமாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள வந்து அவங்க க்ரூம் பண்ணணும். ஸோ அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரெய்னிங் தான் போயிட்டுருக்கும். ட்ரெய்னிங்ஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும். நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸோ இல்ல வந்து உங்களுக்கு அதர் ட்ரெய்னிங்ஸ் வேணுமோ, இப்போ நீங்க வந்து டெவலப்பிங் சைட்ல போறீங்களா, டெஸ்டிங் சைட்ல போறீங்களா, அத டிசைட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ காலேஜ் மாரியே தான் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் டூ 8 மந்த்ஸ் அப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ப்ராஜெக்ட்குள்ள போயிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கலாம். இது ப்ராஜெக்ட் டிபெண்டன்ட் தான். நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல பிளேஸ் ஆகுறீங்க அத பொறுத்து தான். டிஃபிகல்ட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வேற ஐடி பேக்ரவுண்ட் இல்லாம வேற பேக்ரவுண்ட்ல வரீங்கன்னா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும், அந்த டெஸ்ட் கிளியர் பண்றது மட்டும் தான் டிஃபிகல்ட்டீஸா இருக்கும். பட் அதுவுமே நீங்க கிளியர் பண்ணிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாஸ் மார்க்லாம் வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து அதுல பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் சொன்னாலே போதும். அந்த மாரி தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. காலேஜ் லெவல் என்ன இருக்கும், நீங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் படிக்கிறீங்கன்னா அதோட பேசிக்ஸ், சி ஷார்ப்னா அதுக்கு பேசிக்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். ஸோ அத நீங்க வொரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்க ஒன்ஸ் பிளேஸ் ஆயிட்டீங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ற கேப்பபிலிட்டியோட தான் இருப்பீங்க. சார் நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் பத்தி கொஞ்சம் கைடன்ஸ் ஏதாச்சும்? இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். பட் பெரிய கம்பெனிஸ்ல வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த மாரி தான் இருக்கும். நெறைய சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ் இருக்கு. அவங்கலாம் வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து ரியலி இப்போ ஐடில போறீங்கன்னா, அதுக்கேத்த நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபரே குடுப்பாங்க. உங்களுக்கு கோர் கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். நீங்க அது வேணா ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஐடி கம்பெனிஸ் நீங்க வரணும் அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் அட்லீஸ்ட் நீங்க ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்தா மட்டும் தான் உங்கள ப்ரிஃபரே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ரேர் கேஸ்ல வந்து நீங்க சப்போஸ் ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டீங்க. காலேஜ் லெவல்லயே வந்து இப்போ 3rd இயர்ல நிறைய சர்டிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணுவாங்க.
பைத்தான் முடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக வந்து சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ் தான் உங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிஸ் வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி டயர் 1 காலேஜ், அதாவது பிஎஸ்ஜி டெக் இல்லை ஐஐடி அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் அங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இருப்பாங்க. இல்லை நீங்கள் கோர் கம்பெனிஸில் வேணால் நிறையா உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சிடும். ஏன்னா உங்களுக்கு அது ஒரு கோர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3rd இயரில் இன்டர்ன்ஷிப் முடிச்சு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு அதெல்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட இதிலே பண்ணுங்கள். இது வந்து மேண்டேட்டரி திங் கிடையாது. இன்டர்ன்ஷிப் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கோர் கம்பெனியில் போகிறீங்கன்னா அது மேண்டேட்ரி. ஐடி கம்பெனிஸில் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் செக் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து வித்தவுட் அரியர் இல்லாமல் இருந்தால் சரி, அதுவே போதுமானது. சார் அந்த ஒரே ஒரு கொஷின், அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்னு சொன்னீங்களா சார், அதில் வந்துட்டு நம்ம வந்து சர்டிஃபைட்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ஸ்னால் ஓகேவா சார்? இல்லை, ஏன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேஷனும் பண்ணலாம் நீங்கள். பட் ஆன்லைன் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து வெயிட்டேஜஸ் கம்மி. அது வந்து நீங்கள் பெரிய இப்போ ஐபிஎம்மில் பண்ணுறீங்க, இல்லை ஆத்தரைஸ்டு, அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸோட ஆத்தரைஸ்டு இதில் விடமையில் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கும். பட் அதெல்லாம் நிறையா ஆன்லைன்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்காது. ஈவன் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலுமே அது வந்து வெயிட்டேஜ் இருக்காது. ஸோ அது நீங்கள் ஆர்கனைசேஷனில் பண்ணுற மாதிரி, இப்போ ஐஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோர்ஸும் முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிக்கலாம். பெரிய பெரிய காலேஜ் லைக் பிஎஸ்ஜி டெக், ஐஐடி, ஐபிஎம் அந்த மாதிரி சில காலேஜஸ் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணுறதுலாம் வெயிட்டேஜஸ் அதிகம். அதை நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து. இல்லை நீங்கள் சின்ன சின்னதுலேயே முடிக்கலாம், நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். பட் அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு ஜஸ்ட் நாலேஜ் இனஃப்னா நீங்கள் அதுக்கு சின்னதும் பண்ணலாம். அது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது உங்கள் நாலேஜ் பொறுத்து தான். வேற கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஆர்ட் செம்ஸில் ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஸோ எங்களுக்கு 4 இயர்ஸ்னால எங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேது எப்படி பண்ணுறது. ஐ மீன் இப்போ ஆடினோன்னே எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது வெப்சைட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களால் சாத்தியம் சார்? நான் வந்து என்னோட பீரியடில் வந்து எனக்கு 3rd இயரில் தான் மினி ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஃபைனல் இயரில் அந்த மெயின் ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஈவன் ஆர்ட் செம்ஸில் ஃபுல்லாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? எஸ் சார். இப்போ அதுக்கு நீங்கள் வந்து ரியலி நீங்கள் வந்து கோர் கம்பெனியில் தான் போகணுன்னா அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்து பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். எனக்கு கோர் கம்பெனி தான் இம்பார்ட்டண்ட்டு, நான் அதில் தான் பண்ண போகிறேன்னா இம்பார்ட்டண்ட். நீங்கள் இப்போ ஐடி தான் போக போகிறீங்கன்னா நீங்கள் சீரியஸ் எடுக்க தேவையில்லை. ஃப்ராங்காக அதுதான். இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஐடியில் இப்போ ஒரு கம்பெனி ஒரு காலேஜ் கூட 800 பேர் வராங்கன்னா அதில் ஃபியூ மெம்பர்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் தான் கோர் கம்பெனியில் போவாங்க. மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஐடியில் தான் போவாங்க. ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நீங்களே சர்ச் பண்ணலாம். யூடியூப் போனீங்கன்னா சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்டு அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி மார்க் வாங்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதை பாஸ் பண்ணணும். நீங்கள் டிகிரி வந்து முடிக்கிறீங்கன்னா வித்தவுட் அரியர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லை அப்படியே அரியர்ஸ் இருந்தாலுமே உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த பீரியட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இப்போ வந்து இல்லை நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. இல்லை நான் வந்து கோர் கம்பெனிக்கு போகிறேன்னா இந்த ஐடியா செட் ஆகாது. இல்லை நீங்கள் ஐடி கம்பெனி தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து ஒரு எப்படி நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிப்பீங்க காலேஜ்லாம் அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டு ஏதோ யூடியூப்லேயோ இல்லை நான் வெப்சைட் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது எதுவும் இல்லை. உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிலேட்டடாக இருக்கோ அதை யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வரும். அதில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் மினி ப்ராஜெக்டாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ரொம்ப இனோவேஷனாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அது ஜஸ்ட் நீங்கள் அந்த மார்க் எடுக்கணும், அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஏதோ சின்ன ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் அதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது, மணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்,
உங்களோட மணி இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் அதுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும், அது நிறைய விஷயம் இருக்குது. அதில் கோர் ஸ்டூடெண்ட் யாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க அதை எடுத்து பண்ணாலே அவங்களுக்கு ஓகே. நீங்கள் ஐடி தான் போக போகிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு பெருசாக எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட கரியரில் நான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் வந்து எனக்கு பெருசாக ஆஃப்டர் காலேஜ் எனக்கு கை கொடுக்கல. எனக்கு வந்து அது ஜஸ்ட்டு வந்து எனக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இது இப்போலாம் எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. அது யூஸும் ஆகலை பெருசாக என்னோட கரியரில். ஐடி கரியர் நான் சூஸ் பண்ணதுனால எனக்கு அது என்னோட கோர் சப்ஜெக்ட்டோ இல்லை எனக்கு கோர் நாலேஜோ நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸோ எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. டு பி ஃப்ரேங்க் இதுதான் இப்போ ரியாலிட்டியில். நீங்கள் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அது ஏதோ யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்து பண்ணலாம். ஏன்னா நான் அந்த டைமில் எந்த வெப்சைட்டோ எதுவுமே பண்ணல. நான் ஜஸ்ட் யூடியூப்பில் பார்த்துட்டு எந்த ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிவிட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா என்னோட நான் வந்து செகண்ட் இயர்லேயே கொஞ்சம் கிளியர் ஆகிட்டேன். நம்ம ஐடி சைடு தான் போக போகிறோம். ஏன்னா அதுவும் முக்கியம். நீங்கள் எந்த பாத் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த வருஷமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் ஐடி தான் போக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட சப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணால் போதும், அரியர்லாம் பார்த்துட்டா போதும். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து உங்களோட ஐடி ஸ்கில்ஸ். லைக் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோ இல்லை நீங்கள் எந்த பாத் செலக்ட் பண்ண போகிறீங்க அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். அதெல்லாம் கம்பேர் டு கோர்ஸ் சப்ஜெக்ட் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஐடிக்குள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதில் சஸ்டெயின் ஆகிறதோ இல்லை நீங்கள் அதில் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறதோ தான் கஷ்டம். ஸோ அது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஐடியா வந்துடும். யாரும் உங்களுக்கு கைட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். Sir, thank you for coming, sir, and thank you for your guidance. It is very helpful for us. We will surely implement it. Thank you so much, sir. Thank you for your time, sir. Yeah, thank you so much. Hang